அம்மா, அப்பா, அண்ணா, தங்கச்சி, அக்கா, தாத்தா, பாட்டி, என் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு விலாக் பார்க்கலாம், அப்படியே உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு. காலையிலே பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் தீர்ந்துடுச்சு. ஸோ வேறு வழியே இல்லாமல் ஏற்கனவே பட்ஜெட் ப்ராப்ளம். பட் இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது, சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு, அம்மாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு 3 பேருக்குமே காலையில் இட்லி, பொங்கல், பூரி எல்லாமே இங்கே ரோட்டு கடை இருக்கும்ல, ஸோ அங்கே தான் நாங்கள் வாங்கினோம். நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தது. இது எல்லாமே சேர்த்தே 130 ரூபா தான் வந்துச்சு. ஆனால் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும். இது என்னோடய செகண்ட் வீடியோ. எனக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் பேச வரமாட்டேங்குது, ஆனால் நான் நல்லா முயற்சி பண்ணி தெளிவாகவே பேசுகிறேன், எடிட் பண்ண கற்றுக்குறேன். எனக்கு உங்களோட ஆதரவு எப்போவுமே வேணும். அவங்க பூரி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா அம்மாவுக்கு கொஞ்சம் பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அப்படியே அம்மாவுக்கு பொங்கல் வச்சுட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. நாங்கள் 2 பேர் ரூமில் இருப்போம், அம்மா ஹாலில் இருக்காங்க. ஸோ நல்லாவே போணுச்சு. நிறைய பேசணும் உங்கள்கிட்ட, ஆனால் என்னெல்லாம் பேசுகிறது, சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் பேசணும், எதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரையும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோடய சொந்தங்கள், அவ்வளோதான். நீங்கள் நல்லது மட்டும்தான் எனக்கு நினைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். காலையில் எந்திரிச்சதுமே லேட்டு, அதோட கேஸ் சிலிண்டர் வேறு தீர்ந்துட்டு, பாத்திரமும் அப்படியே வளர்க்காமல் கிடந்தது. அதுக்கப்புறம் நேற்று துவைச்சி வச்ச துணி இன்னும் காய வைக்கல, ஏன்னா செம்ம மழை. அடுத்தது இன்னொரு ஷிஃப்ட்டு துணி இருக்குது, அதையும் போட்டேன். ஆனால் நம்ம துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, சமைக்கிறது எல்லாமே நம்ம மட்டும்தான் வேலை செய்யணுமா, ஆம்பளைங்க செய்ய மாட்டாங்களாம். அதுக்காகவே நம்ம இருக்கிறோம்மா. அந்த மாதிரி பெண்கள்னால் வீட்டு வேலை செய்கிறதுக்கும், பாத்திரம் விளக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, சாப்பாடு செய்கிறதுக்கு, இதுக்காக மட்டும்தான் நம்ம இருக்கோங்கிற மாதிரி காலையிலே ஒரு பேச்சு. அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் சண்டை போட்டு நீங்கள் போய் துணியை காய வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட எடுக்காமல் பிடிக்காத மாதிரி தான் துணியை போயிட்டு காய வைக்க போனாங்க. காலையிலே எந்திரிச்சதுமே கொஞ்சம் கேஸ் இல்லாததுனால என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப மனசு அப்செட் ஆகிட்டு. என்னோடய முதல் வீடியோ கொஞ்சம் பேர் பார்த்துருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணணும், நிறைய வீடியோ டெய்லியும் போடணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடணும் அப்படின்னு நான் நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக வீடியோ போடணும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ பிடிக்கும், எப்படி பேசினா பிடிக்கும், எந்த மாதிரி எடிட் பண்ணால் பிடிக்கும்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். ஆனால் அதுக்காக உங்களோட ஆதரவை எனக்கு கொடுக்காம விட்டுறாதீங்க. காலையிலே மழை பெஞ்சதுனால மாடியில் தான் துணி காய போடுவோம். அதுவும் எங்கள் வீட்டு மாடியில், எதிர்த்தாப்பில் தெரியுது பார்த்தீங்களா, ஹவுஸ் ஓனர் வீடு, அவங்க வீட்டு மாடியில் தான் துணி காய போடுவோம். மழை பெஞ்சதுனால துணி காய போட முடியல, அதனால் வீட்டுக்குள்ளே காய போட்டுக்கிட்டோம். ரூம் பார்த்தீங்களா, காலையில் எந்திரிச்சோன்னே எப்படி இருக்குது, அதை கூட எடுத்து க்ளீன் பண்ணி வைக்க மாட்றாங்க. என்ன பண்ணுறது, எல்லாமே நம்ம